Hello friends, welcome to React Tutorials. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது React Redux அப்புறம் Redux Saga வச்சு CRUD operations எப்படி பண்ணுறதுன்ட்டு. என்னோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தியாகு வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. இது ஃபுல்லாக Redux Saga கம்ப்ளீட்டாக போஸ்ட் ஆப்ரேஷன் கெட் ஆப்ரேஷன் எல்லாமே வச்சு ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. அந்த இதுக்கு நான் ஒரு ட்ரை பண்ணி ஒரு வீடியோ தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கு யூடியூப்லேருந்து மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெயில், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கெட், போஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், delete ஆப்ரேஷன், புட் ஆப்ரேஷன், இந்த 4 ஆப்ரேஷனும் எப்படி ரிடக்ஸ் சாகால இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இது காட்டிடலாம், பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஒரு யூசர் ஆட் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு யூசர் ஆட் ஆவாங்க. பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கால் போகும், யூசர்ஸ் ஆட் ஆகுறது, போஸ்ட் கால் இங்கே போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூசரை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு புட் கால் போகும் இங்கே. அதே மாதிரி டிலீட் பண்ணிங்கன்னா ஒரு delete கால் போகும். ஃபெச் ஆகுறது கெட் கால். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு blank ஸ்டாக்பிளிட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி நான் பண்ணி வச்ச அப்ளிகேஷன் இருக்குது. இதில் நான் கோடை காப்பி பண்ணி தான் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நான் ஃபுல்லாக எழுத போனேன்னா நிறைய டைம் எடுக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து நான் காப்பி பண்ணி போடுறேன், அதே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது பிளெயினான ரியாக்ட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் இந்த index.js ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரொவைடர்ஸ் போடணும். ப்ரொவைடர் தான் இந்த ரிடக்ஸுக்கான ஒரு இது கண்டென்ட்டு. ஸோ ரியாக்ட் ரிடக்ஸ்லேருந்து வரக்கூடியது. அப்போ தான் நீங்கள் ஸ்டோரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொவைடர் இன்புட் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஸ்டோர் டெஃபினிஷன் நாங்கள் ஸ்டோர் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்டோர் ஃபைலை இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்டோரை வந்து இங்கே ஆப்ஜெக்டாக கொடுக்க போகிறோம். அது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்க போகிறேன். இங்கே இருக்கிறது இந்த ரெண்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி ஒரு யூசர் ஃபைல் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசர் ஃபைலையும் இங்கே நாங்கள் இம்போர்ட் பண்ணி இங்கே யூசரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்டோர் நாங்கள் கொடுக்க போகிறோம் ப்ரொவைடர் மூலமாக. அதே மாதிரி ஒரு யூசர் ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல அந்த யூசர் ஃபைலை நாங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது இந்த யூசர் ஃபைல். இங்கே நான் வந்துட்டு யூசர் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். users.js. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இந்த ஃபைல் இருக்குது. நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு ரியாக்ட் காம்பனண்ட், ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட். இந்த ஸ்டேட்ஃபுல் காம்பனண்ட்குள்ளே காம்பனண்ட் மவுண்ட் ஆச்சுன்னா நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கெட் யூசர்ஸ் அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். இது எப்படி ரிடக்ஸ் சாகால பைண்ட் ஆகுது, எப்படி டேட்டா எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துடலாம் கொஞ்சம் நேரத்திலே. இங்கே ரெண்டர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் நாங்கள் ரெண்டர் பண்ணுறோம். அதே மாதிரி அது நேமுக்கு, அதே மாதிரி ஒரு இமெயிலுக்கு. அப்புறம் என்ன யூசர்ஸ் வருதோ அந்த யூசர்ஸை வச்சு மேப் பண்ணி அந்த யூசர்ஸோட லிஸ்ட்டை வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி யூசர் எடிட் மோடில் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் அண்ட் கேன்சல் பட்டன் காட்டுறோம். அதே மாதிரி யூசர் நார்மல் மோடில் இருந்துச்சுன்னா எடிட் அண்ட் டிலீட் பட்டனை காட்ட போகிறோம். இவ்வளோ தான் இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன். இன்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா நாங்கள் இப்படி தான் டேட்டா வந்து செட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆட் யூசர் இருக்கும்போது இங்கே ரெண்டு இன்புட் இருக்குது, நேம் அண்ட் இமெயிலுக்கு. ஆன் சேஞ்சில் வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இவெண்ட்னா உங்களுக்கு அந்த இவெண்ட்டோட டார்கெட் ஃபுல்லாக கொடுக்கும். அதை நான் எடுத்து அந்த இன்புட் சேஞ்ச் இவெண்ட்டுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நேம் அப்புறம் இமெயில் அப்படிங்கிற ஃபீல்டு, ஏன்னா நான் ரெண்டுத்துக்குமே ஒரே மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஃபீல்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத செகண்ட் பேராமீட்டர் நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கீழே வந்துட்டு நீங்கள் இவெண்ட் அப்புறம் ஃபீல்டு கிடைக்கும். இது வந்துட்டு நான் இந்த சின்டாக்ஸ் ES6 சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி டைனாமிக்காக என்ன ஃபீல்டு வருதோ அதை அந்த ஸ்டேட்டில் நான் செட் பண்ணிக்க போகிறேன். இந்த டார்கெட்லேருந்து வேல்யூ எடுத்து, ஸோ ரெண்டுமே இன்புட் பாக்ஸ் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே டேரெக்டாக வேல்யூ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அப்ளிகேஷன்லேயும் ஒரு இன்புட் பைண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஆன் சேஞ்ச் இவெண்ட் எழுதாமல். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த 4 மெத்தடுமே சிம்பிளாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற மெத்தட்ஸ் தான் கால் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் ஆட் யூசர் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஆட் யூசரை கால் பண்ணி இந்த ஸ்டேட்டில் என்ன நம்ம நேம் அப்புறம் இமெயிலை சேவ் பண்ணுறோமோ, அதாவது இந்த இன்புட் சேஞ்ச் மெத்தடில் சேவ் பண்ணுறோமோ அதை தான் இங்கே நான் பாஸ் பண்ணி அனுப்ப போகிறேன் ஒரு நேம் அண்ட் இமெயில் ஆப்ஜெக்டாக. அதே மாதிரி யூசரை டெலீட் பண்ணும்போது யூசர் இங்கேருந்து பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிலீட் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டாக இருக்கும், நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. இங்கே நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. நான் இங்கே டிலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த யூசரோட ஐடி இல்லைன்னா இந்த யூசரோட ஆப்ஜெக்டை நாங்கள் சென்ட் பண்ணணும். அது சென்ட் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா முடியாது, ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுனா தான்
உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் கிடைக்கும் க்ளோஷர் மூலமாக ஜாவாஸ்கிரிப்டோட க்ளோஷர் கான்செப்ட் த்ரூவாக உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த யூசரை நீங்கள் இங்கே பாஸ் பண்ணலாம். இந்த யூசர் வந்தோடனே அது கேன்சல் மெத்தட் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், அப்டேட், டிலீட் எல்லாத்துக்குமே அந்த யூசரை எந்த யூசரை ஆக்சஸ் பண்ணணுமோ அதை நாங்கள் பாஸ் பண்ணுறோம். இங்கே டிலீட் யூசர் இருக்கும்போது அந்த யூசரோட ஐடி, அதே எடிட் வரும்போது யூசரோட ஐடி, அப்டேட்னா அந்த கம்ப்ளீட் யூசரை என்ன மாற்றிருக்கோமோ அந்த யூசர், கேன்சல் பண்ணும்போது யூசரோட ஐடியை நாங்கள் இங்கே பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ரிடக்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். இல்லைனா என்னோட ரிடக்ஸ் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இது புரியறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ரிடக்ஸோட கனெக்ட் மெத்தடை வச்சு இது ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், இது ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த காம்பனெண்ட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் 2 ஃபங்க்ஷன் இன்னும் கொடுக்குறோம், மேப் ஸ்டேட்ஸ் டு ப்ராப், மேப் டிஸ்பேச் டு ப்ராப்னு சொல்லிட்டு. ஸோ என்ன யூசர்ஸ் வருதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், வர்ற யூசர்ஸ் மட்டும் ஃபெச் பண்ணி வச்சுக்கிறேன். மற்ற எல்லாமே நாங்கள் டிஸ்பேச் தான் பண்ண போகிறோம் ஒரு ரிடக்ஸ் காம்பனெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஜென்ரல் பேட்டர்ன் என்னென்னா, ஒரு யூசர் காம்பனெண்ட்டில் நாங்கள் மேப் ஸ்டேட்ஸை செட் பண்ணுறோம், அதே மாதிரி டிஸ்பேச்சையும் நாங்கள் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே இங்கேருந்து தான் வருது. ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா ஏபிஐ ஒர்க்குமே இங்கே நடக்காது, இந்த ஃபைலில் நடக்காது. இந்த ஃபைலில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் கால் பண்ணுவீங்க, ஆனால் எல்லா ஏபிஐ ஒர்க், அது போஸ்ட் ஆகட்டும், கெட் ஆகட்டும், எல்லாமே தனியாக ஒரு இடத்துல நம்ம ஆக்ஷன்ஸில் போட்டு வச்சுருப்போம். அதாவது ரிடக்ஸ் ஆகா ரெடியூசர்ஸில் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். ஸோ இதுதான் இந்த யூசர் ஃபைலு. அடுத்த ஃபைலுக்கு நம்ம போயிடலாம். ஸோ யூசர் ஃபைல் போட்டாச்சு, இண்டெக்ஸ் ஃபைல் போட்டாச்சு, இந்த 2 போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே ரிடக்ஸ் சாகா ஸ்டோர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஸ்டோர் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்டோருக்கு கொடுக்கக்கூடிய மிடில்வேர்னு பார்த்தீங்கன்னா அது ரிடக்ஸ் சாகாவோட மிடில்வேர். இதுக்கும் நீங்கள் ரிடக்ஸ் சாகா டுட்டோரியல் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கும். ஆனால் அது ரொம்பவே சிம்பிளானது தான். இங்கே பார்க்குற மாதிரி ஒரு மிடில்வேர் தான். இது சிம்பிளாக ரிடக்ஸ் சாகாங்கிறது ஒரு மிடில்வேர் தான். அது என்ன கான்செப்ட், எப்படி யூஸ் பண்ணுறது இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரிடக்ஸ் சாகா மிடில்வேர் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாகாவை நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கு ஒரு ரூட் சாகா கொடுக்கணும். அந்த ரூட் சாகா தான் நீங்கள் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சாகாஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் நிறைய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் யூசர்ஸுக்கு மட்டும் தனியாக ஒன்று போட்டிருக்கேன். இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வாட்சர்ஸையும் நான் இங்கே கால் பண்ணி விட்டுருப்பேன். இது எல்லாமே யூசர்ஸ்லேருந்து தான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கெட் யூசர்ஸ் மட்டும் நான் போட்டு வச்சுருப்பேன். இப்போ அதே மாதிரி நிறையா இதுக்கான ஒரு வாட்ச் இருக்குது. ஸோ இந்த சாகாஸ் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி இதுக்கான ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஆக்ஷன்ஸ் தேவையோ அதெல்லாமே போடுவோம். ஆக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு வர்க் மாதிரி தான், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிக்க தான் போகுது. இது இங்கே வந்துட்டு ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ்குள்ள index.js இங்கே எல்லாமே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். யூசர்ஸை கெட் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு ஏபிஐலேருந்து டேட்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும். செட் யூசர்ஸ் எடுத்துகிட்டு வந்த டேட்டாவை இதுதான் ரிடக்ஸ் ஸ்டோருக்குள்ளே செட் பண்ணும். இந்த ஆக்ஷன் தான் செட் பண்ணும். ஸோ நீங்கள் கெட் யூசர்ஸ் கால் பண்ணிங்கன்னா ஏபிஐக்கு கால் போயிட்டு டேட்டா வரும், வந்த டேட்டாவை செட் யூசர் செட் பண்ணும். அதே மாதிரி போஸ்ட் பண்ணுறது, புட் ஆகட்டும், டிலீட்டு, ஒரு யூசர் எடிட் கிளிக் பண்ணும்போது இந்த போஸ்ட் இதுதான் கால் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கடுத்து நாங்கள் எடுக்க போகிறது ரெடியூசர்ஸ். நீங்கள் ஒரு ரெடியூசர்ஸை கிரியேட் பண்ணலாம். ரெடியூசர்ஸ் இது வந்துட்டு ரிடக்ஸோட கான்செப்ட் தான், இது ரிடக்ஸ் சாகாவோடது இல்லை. ரெடியூசர்ஸில் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல், நீங்கள் ரிடக்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரிடக்ஸ் ஸ்டோருக்கு வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ரெடியூசர், அந்த ஸ்டோர் ஃபைல், டிஸ்பேச்சிங், இவ்வளோ தாங்க அதோட கான்செப்டே. நீங்கள் எந்த ஆக்ஷன் வேணாலும் நீங்கள் டிஸ்பேச் பண்ணலாம். அதை டிஸ்பேச் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெடியூசரில் தான் தெரிவிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோருக்கு ஒரு ரூட் ரெடியூசர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ ரெடியூசர்ஸ் வேணால் மல்டிபிளாக போட்டு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ரெடியூசராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கம்பைன் ரெடியூசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இங்கே உள்ள ஒரே ஒரு ரெடியூசர் தான் இருக்குது. அது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஃபைல்லேருந்து வருது. ஸோ அந்த யூசர்ஸ் ஃபைலையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம் கண்டென்ட்டை. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். reduces users.js. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸில் ஸ்டேட் பை டிஃபால்ட்டாக நான் எம்டி அரேன்னு சொல்கிறேன். ஸோ இது யூசர்ஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால வர்ற செட்ஸ் யூசர்ஸ் எப்போ கால் ஆகுதோ அப்போ ஆக்ஷன்லேருந்து நான் அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுவேன். இங்கே வேல்யூனா லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸை நான் அப்படியே இங்கே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி புது இன்ஸ்டன்ஸாக கொடுக்குறேன். இந்த இது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ இப்போ நாங்கள் ரெடியூசர்ஸ் போட்டாச்சு, ஆக்ஷன்ஸ் போட்டாச்சு. இதுக்கடுத்து நாங்கள் போடக்கூடியது ரிடக்ஸ் சாகா. ஸோ சாகாஸ் நாங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம்.
index.js இதே மாதிரி users.js நினைக்கிறேன் பார்த்துக்கலாம். எஸ். ஸோ இந்த index.jsல நாங்கள் எப்படி ரெடியூசர்ஸில் ஒரு ரூட் ரெடியூசர் கொடுக்குறோம், அதே மாதிரி மற்ற ரெடியூசர்ஸ் எல்லாமே நாங்கள் வேறு ஃபைலில் பேரலாக கொடுக்குறோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ரூட் சாகாவை நாங்கள் இண்டெக்ஸில் டிஃபைன் பண்ணிவிட்டு மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாமே இந்த இதில் நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம் யூசர்ஸ் இதில். ஸோ இப்போ இந்த ரூட் சாகான்னு பார்த்தீங்கன்னா Redux Saga அப்படிங்கிறது ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனை வச்சு ஒர்க் ஆகக்கூடியது. ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன்னா இதுதான் சின்டாக்ஸ். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஈல்டு கீவேர்டு. இந்த கீவேர்டு என்ன ஆகும், இந்த நீங்கள் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் கால் பண்ணுறீங்களோ அது ஈல்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஈல்டு வந்தோடனே ஃபங்க்ஷன் அப்படியே பாஸ் ஆயிரும். நீங்கள் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே நின்றுரும். நீங்கள் இன்னொரு தடவை ஃபங்க்ஷனை ரன்னு சொன்னால் மட்டுமே அது எங்கே ஸ்டாப் ஆச்சோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஈல்டு வேணால் போட்டுக்கலாம், இல்லை ஒரு வைல் லூப் போட்டு வைல் லூப்புக்குள்ளே நீங்கள் ஈல்டு போட்டுக்கலாம். அந்த கண்டிஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே நான் வந்துட்டு இந்த யூசர்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு யூசர்ஸ் கெட்டுன்னு சொன்ன உடனே யாராச்சும் இந்த அப்ளிகேஷனில் எந்த ஒரு காம்பனண்ட் ஆச்சும் கெட் யூசர்ஸ்ன்னு சொன்னால் அது இங்கே வந்து ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி கேன்சல்னு சொன்னால் ட்ரிகர் ஆகும். டிலீட் யூசர்ஸ் யாராச்சும் ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பேச் பண்ணால் இங்கே ட்ரிகர் ஆகும். இதுக்கு எல்லாமே நாங்கள் இதை வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் மட்டுமே இது நடக்கும். ஸோ இந்த வாட்சிங்க்கு இந்த யூசர்ஸில் நான் பழைய வீடியோவில் இது காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் கெட் யூசர்ஸுக்கு டேக் எவ்ரி அப்படிங்கிற இங்கே மெத்தட் இருக்குது. இது நாங்கள் வந்து ரிடக்ஸ் சாகா எஃபெக்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. ரிடக்ஸ் சாகால நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் இது தான் இது. ஸோ எல்லா கெட் யூசர்ஸ் காலுமே இங்கே இந்த இதை கால் பண்ணி ஆகணும். நீங்கள் ரிடக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெத்தட் நீங்கள் டிஸ்பேச் பண்ணும்போதும், அதாவது இங்கே யூசர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு கெட் யூசர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா முதல்ல டிஸ்பேச் நடக்கும். டிஸ்பேச்சில் நாங்கள் டைப் கொடுப்போம் கெட் யூசர்ஸ்ன்ட்டு. ஸோ இப்படி கெட் யூசர்ஸ் கொடுத்த உடனே அது இங்கே ஆக்ஷனில் டிஃபைன் ஆகிருக்கும் கெட் யூசர்ஸ்ன்ட்டு. அது ரெடியூசரில் வந்துட்டு ரெடியூசர்ஸ் யூசர்ஸில் இங்கே கெட் யூசர்ஸ் இருந்தால் இங்கே தான் ஹிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கெட் யூசர்ஸ் இல்லை, அதனால இது என்ன ஆகும், இது வந்து முதல்ல மிடில் வேருக்கு போகும். மிடில் வேரில் இங்கே என்ன மிடில் வேர் இருக்குது, சாகா தான் மிடில் வேராக இருக்குது, ரிடக்ஸ் சாகா. ஸோ அது வந்துட்டு இங்கே இந்த மிடில் வேரில் ஹிட் ஆகும். இந்த மிடில் வேர் வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு, கெட் யூசர்ஸுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கே கெட் யூசர்ஸ் அப்படிங்கிறத ரெடியூசர்ஸில் போடலை, ரிடக்ஸோட ரெடியூசர்ஸில் போடலை, ஆனால் ரிடக்ஸ் சாகாவோட ரூட் ரெடியூசருக்குள்ளே இந்த இதில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ எப்பெல்லாம் அது ஹிட் ஆகுதோ இங்கே ஹிட் ஆகிட்டு இந்த மெத்தட் கால் ஆகும், ஒர்க்கர் ஃபார் கெட் யூசர்ஸ் டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு. ஸோ இது கால் ஆன உடனே ஒர்க்கர் கெட் யூசர் அப்படிங்கிறது ஒரு ஏபிஐ கால் பண்ணுது. இந்த இதில் நான் ஒரு டம்மி ஏபிஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஒரு போஸ்ட் புட் டிலீட் இதெல்லாம் நீங்கள் டம்மியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கேயும் நாங்கள் ஈல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் ஒரு இது ரெடியூசர் ஃபங்க்ஷனில் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஸ்டாப் ஆகணுமோ இல்லை வெயிட் பண்ணணுமோ அப்போல்லாம் நீங்கள் ஈல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஈல்ட் பண்ணும்போது நான் இது வந்து ரிடக்ஸ் சாகாவோட ஒரு எஃபெக்ட் தான் இந்த கால் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது ஏன் நாங்கள் கால் யூஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு டெஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது உள்ள என்ன மெத்தடை கால் பண்ணுது, எப்படி இதாகுது அப்படிங்கிற நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கால் அப்படிங்கிறது நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் டெஸ்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஈல்டு அப்படின்னா இங்கே வெயிட் பண்ணும். இந்த கால் பண்ணும்போது இது ஒரு ஏபிஐ கால், போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 செகண்டோ இல்லை 1 செகண்டோ ஆகும், எவ்வளோ வேணால் டைம் எடுக்கலாம். அந்த டைம் வரைக்கும் இது வெயிட் பண்ணி இந்த ரிசல்ட் ஆப்ஜெக்டை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். அதுதான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக புரியும், ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதே மாதிரி இங்கே எதுவும் எரர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை கேட்ச் போட்டிருக்கும், இந்த கேட்ச்குள்ளே அது கேட்ச் பண்ணிடும். உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் இப்படி வேணால் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதே இதுதான் நான் அப்படியே போஸ்ட் ஆகட்டும், புட் இல்லைன்னா டிலீட் இல்லைன்னா எடிட் யூசருக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் தான் இருக்குது. இது யூசர் ஃபைலுக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே உங்கள் இதில் ஒரு வேற ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து சாகாஸ்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது அடுத்து நீங்கள் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான், ஆனால் இங்கே வந்து கால் வந்து போஸ்ட் கால் பண்ண போகிறேன், ஆனால் அதே நேரத்தில் டேட்டாவும் பாஸ் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எதுக்குமே டேட்டா பாஸ் பண்ணலை, ஆனால் பை டிஃபால்ட்டாக ரிடக்ஸ் சாகா வந்துட்டு இந்த ஆக்ஷன் நாங்கள் என்ன டிஸ்பேச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்பேச் மெத்தடை டேட்டாவை அப்படியே இங்கே பாஸ் பண்ணும். ஸோ இங்கேயும் நான் எடுக்கலாம் இங்கேயும் நான் ஆக்ஷன் கொடுத்தேன்னா அந்த டிஸ்பேச் பண்ண மெத்தட் எனக்கு கிடைக்கும், டைப் மட்டும் இங்கே கிடைக்கும்.
போஸ்ட் பண்ணும்போது நான் டைப் அப்புறம் அந்த வேல்யூவும் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ஆக்ஷன் டைரெக்டாக கிடைக்கும். நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கன்சோல் லாக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே உங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியறதுக்கு எப்போல்லாம் இது கால் ஆகுதோ ஆடிங் அ யூசர், அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்ன்ட்டு இங்கே மெசேஜும் இருக்குது. அதே மாதிரி தான் புட் மெத்தட் கூட சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். டிலீட் யூசர்ஸுக்கும் அதே மாதிரி தான். இங்கே வந்து ஆனால் இங்கெல்லாம் நாங்கள் வெறும் ஐடி மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன் டாட் வேல்யூ இங்கே ஐடி வந்து தன்னால் அப்பெண்ட் ஆயிரும். இப்போ இதெல்லாம் டைரெக்டாக ஏபிஐக்கு கால் போகக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். ஆனால் நான் இங்கே யூசர்ஸ் வந்தேன்னா இந்த 4 ஏபிஐக்கு போகுது. ஆனால் இங்கே அப்டேட் யூசர் எடிட் யூசர் கிளிக் பண்ணும்போது நான் பட்டன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஏபிஐ வந்து எதுவுமே ஹிட் பண்ணலை. ஸோ இந்த பட்டன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கு லோக்கல் இங்கே ஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் யூசர் செட்டை வச்சுருந்தோம்னா இங்கேயே நாங்கள் அப்டேட் பண்ணலாம். ஆனால் இங்கே நாங்கள் யூசர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு கூட எங்களுக்கு Redux Sagaல இருந்து தான் வருது. ஸோ நாங்கள் சேஞ்சஸ் கூட அதில் தான் பண்ணணும். ஸோ அதனால எடிட் யூசர் எப்போல்லாம் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோமோ இது எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியூசர்ஸில் போட்டு மற்றது எதுவுமே ரெடியூசர்ஸில் இருக்காது. அதாவது போஸ்ட் யூசர்ஸ், புட் யூசர்ஸ் எல்லாமே இதெல்லாமே Redux Sagaவோட எஃபெக்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ எப்படி செட் யூசர்ஸ் நாங்கள் இங்கே செட் பண்ணுறோம் அதே மாதிரி செட் எடிட் மோடுன்னு ஒரு நான் ஆக்ஷன் வச்சுருக்கேன். எப்பெல்லாம் இது ட்ரிகர் ஆகுதோ அது கூட சேர்த்து யூசர் ஐடி பாஸ் பண்ணுறேன் நான். ஸோ அந்த யூசர் இருக்கிற லிஸ்ட்டில் இருந்து கரண்ட்டாக இருக்கிற எல்லா லிஸ்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் யூசரை ஃபைன் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு எடிட் மோடை நான் இங்கே செட் பண்ணுறேன். இங்கேருந்து நாங்கள் எடிட் மோடை பாஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மெத்தடில் எப்போல்லாம் எடிட் யூசர்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் இது ட்ரூன்னு செட் பண்ணுறேன். எப்போல்லாம் கேன்சல் சொல்கிறேனோ அப்போல்லாம் ஃபால்ஸ்னு செட் பண்ணுறேன். ஸோ எந்த யூசருக்கு எடிட் மோட் என்ன செட் பண்ணணும்னு இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ட்ரிகர் பண்ணும்போது யூசர்ஸ்லேருந்து இந்த மெத்தடை நீங்கள் ட்ரிகர் பண்ணும்போது அதாவது எடிட் யூசரை ட்ரிகர் பண்ணும்போது இங்கே பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த யூசர்ஸ் சாகா தான் ட்ரிகர் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த சாகா ட்ரிகர் ஆகிட்டு இங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எடிட் யூசர் வந்து ஆக்ஷனில் இல்லை. அதாவது ரெடியூசர்ஸோட இந்த இதில் எடிட் யூசருங்கிற ஒரு நாங்கள் இது கொடுக்கல, டைப் கொடுக்கல. அதுக்கு பதிலாக செட் எடிட் மோடுன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த செட் எடிட் மோடு நீங்கள் யூசர்ஸ் ஃபைலுக்கு டேரெக்டாக கால் பண்ண மாட்டீங்க. அது Redux Sagaல இருந்து தான் நாங்கள் கால் பண்ணுவோம். நீங்கள் எடிட் யூசர்னு சொல்லும் போது இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் திரும்ப இன்னொரு மெத்தடை டிஸ்பேச் பண்ணுது செட் எடிட் மோட் அப்படிங்கிறத. அங்கே நாங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். இதே மாதிரி தான் கேன்சலுக்கும் கூட. ஸோ இங்கே வந்துட்டு இது இந்த மாதிரி செட் பண்ணி இந்த இதை செட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். எப்போ இது செட் ஆகுதோ Reduxல டேட்டா மாறின உடனே ஃபுல்லாக காம்பனன்ட் ரீலோட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த யூசர்ஸில் இந்த மேப் ஸ்டேட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல இந்த மெத்தட் வந்து திரும்ப ஹிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஃப்ரெஷ் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வரும். அதை திரும்ப அப்படியே ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதாங்க இதில் இருக்கிற கான்செப்ட். ஓகே, இப்போ ஸ்டோருக்கு எரர் வருது. இங்கே ஸ்டோர் ஃபைலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு store.js இங்கே வந்துட்டு டிபெண்டன்சிஸ் கேட்குது. எல்லாம் மிஸ்ஸிங் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆன உடனே ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது நம்ம யூசர்ஸ்குள்ளே போனோம்னா ஓகே யூசர்ஸ் இங்கே இருக்குது. index.jsல வந்துட்டு யூசர்ஸ் இங்கேருந்து செட் ஆகுது. ஆட் யூசர்ஸ் மெத்தடெல்லாம் வருது. இந்த அப்ளிகேஷனில் ஸ்டைலிங்காக நான் பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த யூசர்ஸ்லேருந்து இந்த டேட்டா வந்தால் இது ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த டேட்டா வந்து வரமாட்டேங்குது. ஏன்னு நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Redux Saga வந்து வெர்ஷன் 1 யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இதை வந்துட்டு நான் Redux Saga 0.16.2 இதுக்கே மாற்றுறேன். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆகின உடனே இங்கே டேட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதாங்க ஃப்ளோ, இப்படி தாங்க ஃப்ளோ. ஒரு காம்பனண்ட் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க யூசர்ஸ் காம்பனண்ட் அப்படின்ட்டு. அந்த யூசர் காம்பனண்ட்டுக்கான ஏபிஐ மெத்தட் எல்லாமே இங்கே சாகாஸ்குள்ள யூசர்ஸ் இதில் இருக்குது. ஒரு கெட், போஸ்ட், புட், அப்டேட் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே தான் டேட்டா ஃபெச் பண்ணிவிட்டு அது காட்டப்போகுது. இங்கே எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இவெண்ட் பைண்ட் பண்ணிவிட்டு இந்த இது த்ரூவாக அது நடக்குது.
என்ன கேட்டிங்கன்னா, நீங்க எந்த ஒரு டேட்டால நீங்க அப்ளிகேஷன் அக்ராஸா நீங்க ஷேர் பண்ணணுமோ, அந்த டேட்டா மட்டும் தான் நீங்க Reduxல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸாம்பிள்க்காக மட்டுமே நான் இந்த மாரி காட்டியிருக்கேன். இந்த இதில பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் சிஸ்டம் வந்து நீங்க இங்க லோக்கலா மெயின்டெயின் பண்றதே பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா. அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இங்க லோக்கல்லயே நீங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணிட்டு, ஏபிஐ டேட்டா எடுத்துட்டு வந்து அத நீங்க ஸ்டேட்ல வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டீஸ்ல வச்சுக்கிறதுக்கு பதிலா, ஸ்டேட்ஸ்ல நீங்க யூசர் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இந்த யூசர்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது யூஸ் ஆகாம இருக்கு. ஸோ ஸ்டேட் யூசர் செட் பண்ணிக்கிட்டு, யூசர் அப்டேட் ஆகும்போதும், எடிட் ஆகும்போதும் எல்லாம் நீங்க இங்கேயே எழுதி வச்சுக்கலாம். ஸோ ரிடக்ஸ் ஆகால என்னென்ன மெத்தட்ஸ் போகும்னு கேட்டிங்கன்னா, உங்க அப்ளிகேஷனுக்கு ஏத்தாப்புல இப்போ டிப்பிக்கலா எல்லா அப்ளிகேஷன்லயும் போகக்கூடியது வந்து யூசர் டீட்டெயில்ஸ், லாக்ட் யூசர் அவனோட பேரு, டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இங்க போகக்கூடியது. சில அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குளோபலா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தேவை இருக்கும். அது எல்லாமே நீங்க இந்த சாகாஸ்குள்ள போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு, ஸ்டோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதை நீங்க செஷன் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணணும்னா, அதுக்கு கூட உங்களுக்கு மெத்தட்ஸ் இருக்கு. எப்படி என்னதுங்கிறத அத நாங்க அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பார்க்கலாம். பாய்.